عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமையுள்ளவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்முடைய குறைபாடுகளை களையிலே நிறைகளை ஏற்படுத்திக் கொண்டு அவை மௌத்து வரைக்கும் நம்மிடத்தில் நிலையாக இருப்பதற்காக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறார்கள். ஆம், எதற்காக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய ஈமானில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, வணக்க வழிபாடுகளில் உள்ள குறைபாடுகளை, நம்முடைய குணங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, ஹலால் ஹராமை பேசி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள குறைபாடுகளை நாம் பெற்றோர்களோடும் உற்றார்களோடும் கடைபிடிக்கக்கூடிய உறவு முறைகளை, அவர்களோடு நாம் கொள்ளுகின்ற தொடர்புகளை, அவற்றில் ஏற்படுகின்ற பிழைகளை நாம் அதற்கு உள்ள குறைபாடுகளை திருத்திக் கொண்டு சரியான முறைகளுக்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்த சமுதாயத்தை பொறுத்த மட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் இன்று பார்க்கிறோம். ஆம், எல்லா சமுதாயத்தில்பட்ட எல்லா மக்களோடும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணம், கெட்ட எண்ணம் இல்லாமல், யாரை பற்றியும் எந்த கசடும் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குள்ளே இது மிகப்பெரிய இபாதத். நாம் தொழுகை, நோன்பு போன்றவற்றை வணக்கம் என்று கருதுகின்றோம். ஆனால் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் இல்லாமல், கசடு இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் நாம் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒரு வணக்கம் என்று கருதுவது இல்லை. ஆனால் மார்க்கத்தில் அது மிகப்பெரிய வணக்கமாக கருதப்படுகிறது. அது சாதாரண வணக்கம் அல்ல. அல்லாஹ்வின் திருத்தூதரோடு சொர்க்கபதியில் சேர்ந்து இருப்பதை பெற்றுத் தருகின்ற பாக்கியம் உள்ள வணக்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள்: யா புனைய, என் அருமை சின்ன மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிஅ வ லைஸ ஃபீ கல்பிக கிஷன் அலா அஹதின். காலை மாலை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் யாரை பற்றியும் எந்த கசடான எண்ணமும் இல்லாமல், தவறான சிந்தனை இல்லாமல் உனது உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இருந்தால், மகனே, அந்த காரியத்தை கடைபிடித்து வா. காரணம், சுன்னத்தி, அதுதான் என் சுன்னத்தான வழிமுறை. என்ன பொருள்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் கசடான எண்ணமும் இல்லாமல்
எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணத்தோடும் பரிசுத்தமான இதயத்தோடும் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்து வருகின்றார்கள். ஆம், அது என்னுடைய பரிசுத்தமாக, அதுதான் என்னுடைய சுன்னத்தான வழிமுறை. ஆகவே அதை உமக்கு முடியும் என்றால் கடைபிடித்து வாரும் இன்னதாலிகமின் சுன்னத்தி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்ன செய்தி நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி. வமன் அஹியா சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்துகளை கடைபிடித்தாரோ அவர்தான் என்னை நேசித்தார். அல்லாஹ்வின் திருத்தூதர் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன், பெருமானார் மீது நான் நேசம் கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வின் தூதரை நான் நேசிக்கக்கூடியவன் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம்? இன்று என்னென்னவோ அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. மார்க்கத்தில் கண்ட கண்ட விதஅத்துகளையும் மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களை எல்லாம் செய்துவிட்டு என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் மீது கொண்ட அன்பின் காரணமாக செய்கின்றோம் என்று நியாயம் கற்பிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். நியாயம் கற்பிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே இங்கே சொல்லித் தருகின்றார்கள், என் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதற்கு தெளிவான அடையாளம் மன் அஹியா சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குகின்றாரோ, என்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளை தன் வாழ்க்கையில் பேடி கடைபிடிக்கின்றாரோ அவர்தான் என்னை நேசித்தார். அன்புகளை சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் தேடி தேடி நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அதுதான் பெருமானார் மீது நாம் உண்மையான அன்பு நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அடுத்து மூன்றாவதாக சொன்னார்கள், ஒமன் அஹப்பனி, இப்படி என் சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவதன் மூலம் யார் என்னை நேசிக்கின்றாரோ கான மஈஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர் என்னோடு சேர்ந்திருப்பார், சொர்க்கத்தில் என்னோடு அவர் சேர்ந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காண்பித்தார்கள். ஆம், அந்த இரண்டு விரல்கள் மூன்றாவது ஒரு விரலால் பிரிக்கப்படாமல் அருகருகே இணைந்திருக்கின்றன, சேர்ந்திருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்புகளே, இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வின் திருத்தூதர் என்ன சொல்ல வருகிறார்கள்? யாரை பற்றியும் காலை மாலை இரவு பகல் எந்த நேரத்திலும் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் கசடான எண்ணமும் இல்லாமல் நம் உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வின் திருத்தூதருடைய பிரதானமான ஒரு சுன்னத்து. அல்லாஹ்வின் திருத்தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணத்தையும் நெஞ்சத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. யாரை பற்றியும் எந்த கசடும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கவில்லை. அதனால் தான் சொன்னார்கள், மகனே, இதுதான் என் சுன்னத்து. யாரை பற்றியும் எந்த கசடான எண்ணமும் இல்லாமல் உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் பாதுகாத்துக் கொள்வது, அதுதான் என் சுன்னத்து. முடிந்தால் மகனே அந்த சுன்னத்தை கடைபிடி, அதை ஹயாத்தாக்கு. அப்படி சுன்னத்தை ஹயாக்குவதுதான் என் மீது கொண்ட மஹப்பத்து நேசத்தின் அடையாளம். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதன் மூலம் யார் என்னை நேசிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்திருப்பார். அன்புகளே, இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அடுத்த ஒரு மனிதனை பார்த்து கசடான எண்ணம் வருவதற்கு என்ன காரணம்? கெட்ட எண்ணம் தோன்றுவதற்கு என்ன காரணம்? ஆம், அல்லாஹு தஆலா அந்த அடுத்த மனிதனுக்கு ஒரு அருட்கொடை நியமத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்தை பார்த்துவிட்டு இவன் சஞ்சலமடைகின்றான். அவனுக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கொடையை பார்த்துவிட்டு அது எனக்கு இல்லையே என்று ஏங்குகிறான். ஆனால் உண்மையில் சரியான முஃமினாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அவனுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் அதை பார்த்து பொருந்திக் கொள்கின்றேன், அதிருப்தி கொள்ளவில்லை. அத்தோடு அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் அந்த நியமத்தை மேலும் மேலும் அவனுக்கு பெருக்கி கொடு, அந்த நியமத்தை கொண்டு பயனடையக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கொடு
என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சரியான மூமினுடைய சுபாவமாக இருக்க முடியும். அதே போன்று ஒரு சகோதர முஸ்லிமிடத்தில் ஒரு துன்பத்தை ஒரு துயரத்தை காணுகின்றான் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக வருந்த வேண்டும், அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அந்த நோயை அவரை விட்டு நீக்கிவிடு, அந்த துன்பத்தை அவருக்கு அகற்றிவிடு, அந்த துயரத்தை அவருக்கு போக்கி அவருக்கு சலாமத்தை நிம்மதியை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாயாக என்று அவருக்காக துஆ செய்ய வேண்டும். ஒரு மூமின் தன் சகோதர முஸ்லிமிடத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கண்டாலும் சரி அவருக்காக நல்ல துஆ செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமான ஒரு நிலையை கண்டாலும் சரி அந்த மோசமான நிலை அகன்று அவர் நலமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்காக அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு சரியான மூமின் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், அடுத்தவரிடத்தில் இருக்கின்ற நியாமத்தை பார்த்துவிட்டு இவருக்கு உறுத்துகிறது. அவரிடத்தில் காசு பணம், அவருக்கு வீடு வாசல், அவரிடத்தில் சொத்து சுகம், அவருக்கு நல்ல மனைவி, அருமையான கண்மணியான பிள்ளைகள், அவருக்கு மக்களுக்கு மத்தியில் இத்தனை செல்வாக்கு, இப்படி அவர்களுக்கு அமைந்திருக்கின்ற அடுத்தவருக்கு கிடைத்திருக்கின்ற அரும்பாக்கியத்தை பார்க்கின்ற போது இனம் புரியாத ஒரு புழுக்கம் ஏற்படுகிறது, ஒரு கசடான எண்ணம் உண்டாகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்படி சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, அய்யுன் நாசி அஃதலு. பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நாயகமே, மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் யார்? மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் யார் என்று கேட்கப்பட்டது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, குல்லு மஹ்மூமில் கல்வி சதூக்குல் லிசானி. அரபி வார்த்தை மஹ்மூமில் கல் சதூக்குல் லிசான். சதூக்குல் லிசான் என்றால் தெளிவாக புரிகிறது, நாவிலே உண்மையாளர். சிதுக்கு என்றால் உண்மை, லிசான் என்றால் நாவு. சதூக்குல் லிசான், நாவிலே உண்மையாளர். எப்போது பேசினாலும் சரி அவர் உண்மையைத்தான் பேசுவார். நாக்கிலே வாய்மையாளர். ஆனால் மஹ்மூமுல் கல்வி என்று சொன்னார்களே பெருமானார், அதற்கு என்ன பொருள்? மஹ்மூமுல் கல்வி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலேயே அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, சதூக்குல் லிசான், நாவிலே வாய்மையாளர் என்றால் நஅரிஃபுஹு, அவர் அதனுடைய பொருளை நாங்கள் அறிவோம், அது யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபமா மஹ்மூமுல் கல்வி, மஹ்மூமுல் கல்வி என்று சொன்னீர்களே, அதனுடைய பொருள் என்ன? அது யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுவத் தகிய்யுன் நகிய்யு லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா தில்ல வலா ஹஸத். பெருமானார் விரிந்த அர்த்தத்தை சொன்னார்கள். மஹ்மூமுல் கல்வி என்றால் யார் தெரியுமா? அத்தகிய்யு, அவன் இறையச்சம் உள்ளவன். அந்நகிய்யு, அவன் பரிசுத்தமானவன். லா இஸ்ம ஃபீஹி, அவனிடத்தில் பாவம் இல்லை. வலா பகிய, யாருக்கும் அக்கிரமம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. வலா தில்ல, யாரை பற்றியும் எந்த கசடான எண்ணமும் இல்லை. வலா ஹஸத், யார் மீது எந்த பொறாமையும் இல்லை. இத்தனை பிழையான பண்புகளை விட்டு யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்தான் மஹ்மூமுல் கல்வி என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த இரண்டு தன்மைகளை பெற்றிருப்பவர், நாவிலே உண்மையாளர், உள்ளத்தால் தூய்மையானவர், யாரை பற்றியும் எந்த வகையான கசடும் இல்லை, முழுக்க முழுக்க பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த இரண்டு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் மனிதர் கோடிகளிலேயே சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கருத்தை அருள்மறை திருக்குர்ஆனிலே ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். வாய்மையான மூமின்கள் எப்படி இருப்பார்கள், உண்மையான மூமினுடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவன் குறிப்பிடுகின்றான். அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்களாம். ரப்பனா ரப்பனா இக்ஃபிர் லனா
வலிஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் எங்களையும் மன்னித்து விடு, ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தி சென்று விட்டார்களே அவர்களையும் மன்னித்து விடு. முந்தி சென்று விட்டார்கள் என்றால் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக மூமின்களாக வாழ்ந்துவிட்டு முஸ்லிம்களாக இருந்துவிட்டு இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்று விட்டார்களோ அவருடைய குற்றங்குறைகளை அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்ற அர்த்தத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். அல்லது இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்தில் நம் சமகாலத்தில் வாழ்ந்தாலும் கூட நம்மை விட அவர்கள் முந்திக் கொண்டு விட்டார்கள், அவர்களையும் இந்த வார்த்தை எடுத்துக் கொள்ளும். சபகூனா பில் ஈமான், ஈமான் விஷயத்தில் யாரெல்லாம் எங்களை முந்திக் கொண்டார்களோ அவர்களுடைய குற்றங்களையும் அல்லாஹ் நீ மன்னித்து விடு, எங்களையும் மன்னித்து விடு, அவர்களையும் மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்து சொல்வார்கள், வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மூமினை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் எந்த கசடான எண்ணத்தையும் ஏற்படுத்தி விடாதே. இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மூமினை பற்றியும் எங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த ஒரு தீய எண்ணமும் கசடான எண்ணமும் எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் நீ பாதுகாப்பு செய்வாயாக. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ரப்பனா எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ரഊஃபுன் உள்ளன்பு கொள்பவன், ரஹீம் இரக்கம் உள்ளவன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உண்மையான மூமின் பிரார்த்தனை செய்கின்ற போது கூட தனக்கு மன்னிப்பு கேட்பார், ஏனைய முஸ்லிம்களுக்கும் ஏனைய மூமின்களுக்கு மன்னிப்பு கேட்பார். குறிப்பாக அல்லாஹ் இடத்தில் கேட்பார், அல்லாஹ் எந்த ஒரு மூமினை பற்றியும் எனது உள்ளத்தில் கசடான எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதே, யாரை பற்றியும் எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் நீ பாதுகாத்து விடு. இதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்னது. அனஸே, யாரை பற்றியும் எந்த கசடான எண்ணமும் இல்லாமல் உமது உள்ளத்தை பாதுகாக்க முடியும் என்றிருந்தால் அந்த காரியத்தை நீ கடைபிடித்து வா, அதுதான் என்னுடைய சுன்னத்து என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புகளே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், இந்த கசடான எண்ணம், இதற்கு அரபியிலே ஹெக்து என்றால் உப்பகை, வெளியே தெரியாது, ஆனால் இனம் புரியாத ஒரு அதிருப்தி, ஒரு வகையான பகை. அவருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை காணுகின்ற போது உள்ளுக்குள்ளேயே ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்படும். அவருக்கு ஏற்படுகின்ற நியமத்துக்கள் வரவாழ்க்கையை பார்த்துவிட்டு ஒரு வகையான அதிருப்தி ஏற்படும். அவருடைய நன்மைகளை கண்டு புழுங்குவார், அவருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை கண்டு ஒரு வகையான மோசமான ஒரு வகையான சந்தோஷம் கொள்வார். இதற்குத்தான் அரபியிலே ஹெக்து என்று சொல்லுவார்கள். இந்த ஹெக்து ஏது ஏற்படுகிறது? மார்க்கம் சொல்கிறது, இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சச்சரவு, பிரச்சனை, பிணக்குகள் ஏற்பட்டு மோதல் ஏற்படுகிற போது இந்த ஹெக்து என்ற உட்பகை உண்டாக ஆரம்பிக்கிறது. ஒரு இரண்டு நபர்கள் தங்களுக்கு மத்தியில் பிணங்கிக் கொண்டார்கள், பிரச்சனை வந்தது, சச்சரவு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்ப்பார். எப்போது சண்டை பிரச்சனை வந்து விட்டதோ இவர் அவரை பார்க்கின்ற போது விரோத கண் கொண்டு பார்ப்பார். சச்சரவு வந்து விட்டது அல்லவா, ஆகவே இவர் பார்க்கின்ற பார்வை வெறுப்பு பார்வை, விரோத பார்வை பார்ப்பார். இந்த விரோத வெறுப்பு பார்வை அவரிடத்தில் இருக்கின்ற நல்ல தன்மைகளை எல்லாம் மறைத்துவிடும். அவரிடத்தில் இருக்கின்ற சின்னஞ்சிறு குறை அதை பூராவுக்கு கொடுத்து பெரிதாக காட்டும். விரோத மனப்பான்மை செய்யக்கூடிய காரியம் இதுதான். இப்படி அந்த பகைமையின் காரணமாக ஏற்படுகிறது. இப்போது ஷைத்தான் உள்ளுக்குள்ளே வருகின்றான். ஷைத்தான் வந்து இன்னும் கூடுதலாக அந்த காரியத்தை கொஞ்சம் பெருக்கி விடுகின்றான். சச்சரவுக்கு பின்பாக ஒருவர் அடுத்தவரை விரோத கண் கொண்டு பார்க்கின்ற போது அவர் குறை மட்டும் தான் தெரிகிறது, நிறை தெரியவில்லை. அந்த குறையை
ஷைத்தான் மேலும் ஊதி பெருக்கி உதாரணமாக காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இப்படி சொன்னார்கள். இன்ன ஷைத்தானே கத் யஇஸ அன் யஅபுதுல் முஸல்லூன் ஃபீ ஜஸீரத்தில் அரபி. இந்த அரேபிய தீபகற்பத்தில் ஷைத்தான் தான் வணங்கப்படுவோம் என்பதில் இருந்து நம்பிக்கை இழந்து விட்டான். அல்லாஹ்வின் திருத்தூதர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக ஷைத்தான் எல்லா இடங்களிலேயும் வணங்கப்பட்டான். அரபகம் உட்பட, அரேபிய தீபகற்பம் உட்பட. காரணம், காபத்துல்லாஹில் 360 சிலைகள் வைத்து வணங்கப்பட்டன. ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனையே வணங்குவதற்காக, ஏகத்துவத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த ஆலயத்திற்குள்ளே 360 சிலைகள் வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிலைக்கு விசேஷமான பூஜை என்ற அடிப்படையில் விழாக்கள் எடுக்கப்பட்டது. வருடந்தோறும் விழா. அந்த அளவுக்கு ஷைத்தான் வணங்கப்பட்டு வந்தான். ஆனால் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஏறத்தாழ 20 ஆண்டுகால அயராத உழைப்புக்கு பின் 40 வயதில் பெருமானார் நபியாக ஆக்கப்பட்டார்கள். அதில் இருந்து 60வது வயது வரைக்கும் பெருமானார் மக்கா நகரத்தை ஹிஜ்ரி 8 ரமலான் பிறை 18 வெற்றி கொள்கின்ற போது அல்லாஹ்வின் தூதருக்கு வயது 60. அதற்கடுத்து 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பெருமானார் வாழ்ந்தார்கள். 63 பெருமானார் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். 40க்கும் 63க்கும் இடைப்பட்டது 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை. இதில் பெருமானார் ஹிஜ்ரி 8 60வது வயது 20 வருடங்களுக்கு பின்பாக மக்கா நகரத்தை வெற்றி கொண்டார்கள். அப்படி வெற்றி கொண்டதற்கு பின் உள்ளிருந்த சிலைகளை எல்லாம் சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடியதுதான் என்ற குர்ஆனுடைய வசனங்களை, ஆயத்தை ஓதி ஓதி கையில் இருந்த தடியால் அதை குத்தி தள்ளுகின்றார்கள். எல்லாம் கீழே விடுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மக்கா வெற்றி கொண்டதற்கு பின் கஅபத்துல்லாஹில் இருந்து எப்போது இந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்தினார்களோ அப்போது ஷைத்தானுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இனிமேல் இந்த ஜஸீரத்துல் அரபு அரேபிய தீபகற்பத்தில் நாம் மறுபடியும் வணங்கப்படுவோம் என்ற நம்பிக்கை அத்தோடு நடந்து போய்விட்டது, முடிந்தது. இனி அரபகத்தில் மக்கா மதீனா உள்ளிட்ட அந்த புனித பாகங்களில் சிலை வணக்கத்துக்கு எந்த முகாந்தரமும் இல்லை, ஷைத்தானுடைய வணக்கத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கின்னஹு, என்றாலும் ஷைத்தான் லம் யைஅஸ், நம்பிக்கை இழக்கவில்லை. எதிரே மினத் தஹரீஷி பைனஹும், உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி சிந்து மூட்டி இருவருக்கு மத்தியில் மூட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழக்கவில்லை. நல்லாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்லோர்களுக்கு மத்தியில் நாம் யாரையெல்லாம் மேன்மக்களாக பார்க்கின்றோமோ அவர்களுக்கு மத்தியில் கூட இன்று இந்த மோசமான செயல்தானே நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே பிரிவு. மற்ற சாமானியப்பட்ட சமுதாயங்களை பார்க்கிறோம். ஒன்றாக சேர்க்கின்றார்கள், உழைப்பை கையில் எடுக்கின்றார்கள், முயற்சியை கையில் எடுக்கின்றார்கள், சாதிக்க வேண்டியவற்றை சாதித்து காட்டுகின்றார்கள். ஆனால் நமது சமுதாயம் ஒன்றாக இருந்தவர்கள் 2, 2, 4, 4, 8, 8, 16 சிந்தி சிதறி சின்னாபின்னமாக போய் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஷைத்தான் தான் வணங்கப்படுவோம் என்ற நம்பிக்கை ஷைத்தானுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை அவனை விட்டு போய்விட்டது. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி அவர்களை பிரித்து விளையாடுவதில் அவனுக்கு நம்பிக்கை போகவில்லை, பலமான நம்பிக்கை. அன்புகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஷைத்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னதற்கு பின் அதற்கு என்ன பரிகாரம் என்பதையும் சொன்னார்கள். அதைதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டுவிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையின் காரணமாக கசடுகள் வந்து விடாமல், குரோத மனப்பான்மை ஏற்பட்டு விடாமல், உட்பகை உண்டாகி விடாமல், அதை அப்புறப்படுத்திவிட்டு உடன்பிறப்புகளாக சச்சரவுக்கு முன்பாக எப்படி பாசநேசத்தோடு நண்பர்களாக அந்த உடன்பிறப்புகளாக நேசத்தோடு இருந்தார்களோ அதே போன்று மீண்டும் அவர்களுக்கு மத்தியில் எப்படி நேசத்தை ஏற்படுத்துவது, அதற்கு என்ன வழி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழியையும் ஏற்படுத்தினார்கள். என்ன வழி? தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் எத்தனை பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ஒருவர் அடுத்தவரிடத்தில் பேசாமல் அதிருப்தியோடு உச்சபட்சமாக 3 நாட்களுக்கு மட்டும்தான் பேசாமல் இருக்கலாம், அதிருப்தியை வெளிப்படுத்தலாம். 3 நாட்கள் மட்டும்தான். 3 நாட்களுக்கு பின் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை, பிணக்குகளை முடித்துக் கொண்டு சுமூகமான முறையில் தங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை மீண்டும் நிலைநாட்டும் விதமாக ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லா தகாதஉ வலா ததாபரு வலா தபாகது வலா தஹாசது கூனு இபாதல்லாஹி இஹ்வானா. முஃமின்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டாம். ஒருவர் சென்றதற்கு பின்னால் அடுத்தவரை பற்றி பேச வேண்டாம். ஒருவர் அடுத்தவர் மீது கோபம் கொள்ள வேண்டாம். ஒருவர் அடுத்தவர் மீது பொறாமை கொள்ள வேண்டாம். கூனு இபாதல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழுங்கள். இஹ்வானா, உடன்பிறப்புகளை போன்று, சகோதரர்களை போன்று நீங்கள் வாழுங்கள். வலா யஹில்லு லில் முஸ்லிமின் அன் யஹில்ல அஹாஹு ஃபௌக ஸலாத்தின், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் 3 நாட்களுக்கு மேல் தன் சகோதரனை வெறுத்து ஒதுங்கி இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஹலால் லா யஹில்லு, ஹலாலே இல்லை. ஹலால் இல்லை என்றால் என்ன பொருள்? 3 நாட்களுக்கு மேல் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனிடத்தில் பேசாமல் இருக்கிறான் என்றால் அவன் ஹராமான காரியத்தை செய்கின்றான் என்று அர்த்தம். 3 நாட்களுக்கு மட்டும்தான் ஹலால். பேசாமல் இருப்பதற்கு, அதிருப்தியோடு மௌனமாக இருப்பதற்கு 3 நாட்கள் முடிந்துவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக தங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒருவர் அடுத்தவரை சந்தித்து சலாம் சொல்ல வேண்டும். சுமூகமானவர்கள் தம்முடைய நிலைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சவரம்பு 3 நாட்கள் என்று சொன்னார்கள். ஆனால் 3 நாட்களையும் விட ஒரு மனிதன் தன்னுடைய வெறுப்பை, அதிருப்தியை, வெஞ்சினத்தை கூடுதலான நாட்கள் வெளிப்படுத்துகின்றான், அதிலே உறுதியாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? மன் ஹஜர ஃபௌக ஸலாத்தின் லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத்தின். 3 நாட்களை விட அதிகமாக ஒரு முஸ்லிம் தன் சகோதரனை வெறுத்து இருக்கக்கூடாது. ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாத்தின், 3 நாட்களை விட அதிகமாக வெறுத்து இருந்து ஃபமாத்த, அதே நிலையில் இறந்து விட்டால் தஹலன் நார், அவன் நரகத்தில் நுழைவான். நுழைவுகிறார். இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையான சொன்ன செய்தி. ஆனால் இந்த சமுதாயத்தில் கண்டுகொள்ளப்படுவதே இல்லை. சர்வ சாதாரணமான முறையில் வாரக்கணக்காக, மாதக்கணக்காக மட்டுமல்ல, வருடக்கணக்காக ஒருவர் அடுத்தவரிடத்தில் பேசாமல் பகைமை பாராட்டியிருந்தார், விரோதத்தை அப்படியே பேணி பாதுகாத்து வருகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம், கடைசி மௌத்து வரைக்கும் அந்த விரோதம் அப்படியே இருக்கிறது. நமது ஊரை பொறுத்தமட்டில் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு சாபக்கேடான பழக்கம் தொடராமுடி என்று ஒன்று எழுதுவார்கள். தொடராமுடி பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனே தொடராமுடி என்றால் இனிமேல் உனக்கும் எனக்கும் ஜென்மத்துக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை.
நீ என்னிடத்தில் பேசக்கூடாது, உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், திருமண பந்தம் என்று என்னோடு நீ வைத்துக் கொள்ளக்கூடாது, என் சந்ததிகள் உன் சந்ததிகளோடு திருமண பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், நான் இறந்து விட்டால் என் மையத்துக்கு நீ வரக்கூடாது, நீ இறந்து விட்டால் உன் மையத்துக்கு நானும் என் சந்ததிகளோ வரணும். முழுக்க முழுக்க துப்பி துண்டித்துக் கொள்ளுகின்ற ஒரு மோசமான ஒரு பழக்கம். இதற்கு ஒரு பேரு தொடராம். இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது? அன்புகளே, இஸ்லாத்துக்கு முற்றிலும் விரோதமான ஒரு போக்கு. இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறதோ 3 நாட்களுக்கு மேல் பகைமை நீடிக்க கூடாது, வெறுப்பும் அதிருப்தியும் நீடிக்க கூடாது என்று சொல்லி 3 நாளோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிற போது இவர்கள் தொடராமுடி என்றெல்லாம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதையும் நாட்டிலே பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களை விட கூடுதலாக சுமூகமாக இல்லாமல் விரோதம் பாராட்டினால் நரகத்துக்கு செல்வான், பிறந்து விட்டால் நரகம் செல்வான் என்றார்கள். 1 வருடம் சுமூகமாக இல்லாமல் அந்த பகைமையை தொடர செய்கின்றார்கள். அவரை பற்றி என்ன சொன்னார்கள்? பெருமானார் சொன்னார்கள், மன் ஹஜர அஹாஹு சனத்தன், 1 வருடம் தன் சகோதரனை வெறுத்து யார் ஒதுங்கி இருக்கிறாரோ அது பகுவக்க சபைக்கு தபிஹி, அவர் இரத்தத்தை ஓட்டியதை போன்று. அப்படி என்றால் அவனை படுகொலை செய்த குற்றத்துக்கு அவன் ஆளாகிறான். தன் சகோதரனை கொலை செய்த குற்றத்துக்கு, கொலையாளி என்ற குற்றத்துக்கு இவன் ஆளாக இருந்தான். 1 வருடம் பேசாமல் இருந்தான். அந்த தீனுல் இஸ்லாம் எப்படியாவது தன்னை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு மத்தியில் பிணக்குகள், பிரச்சனைகள் நீடிக்க கூடாது. உச்சவரம்பாக 3 நாட்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் நீடிக்கலாம். அத்தோடு சுமூகமான முறையில் ஒரு நடைமுறையை, அவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள். இது ஒரு பக்கம். அவர்களாக தானாக சென்று பிரச்சனையை தீர்த்துவிட்டு பிணக்குகளை போக்கி இணக்கமாக வாழ்வதற்கு பெருமானார் சொன்னார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவர்கள் தானாக பிணக்கை போக்கி இணக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறுகின்றார்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சமுதாயத்தில் பட்ட நல்லவர்கள் முன்வாருங்கள், அந்த இருவருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள். பிணக்கை போக்கி இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி வணக்கங்களில் எல்லாம் தலையான வணக்கம், மிகச்சிறந்த வணக்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருமுறை அலா துஹ்பிருக்கும் பி அஃலலி மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸலகத்தி, தோழர்களே, தொழுகையின் மூலம், தர்மத்தின் மூலம், நோன்பின் மூலம் நீங்கள் அடையக்கூடிய அந்த படித்தரத்தை விட மிக்க மேலான படித்தரத்தை, அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? தொழுகை, நோன்பு, சதகா என்ற தர்மம், இந்த 3ஐ கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் அடையக்கூடிய அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து என்னவோ அதை விட மேலான அந்தஸ்து. தோழர்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், நாயகமே அவசியம் சொல்லித்தார்கள். அது என்ன அமல் சொல்லுங்கள், நாங்கள் அந்த அமலை கடைபிடிக்கின்றோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தோழர்களே, இஸ்லாமு தாத்தில் பைன், பிணக்குற்றிருக்கின்ற இருவரை இணக்கமாக ஒரு சமாதானப்படுத்துவது. 2 பேரையும் ஒரு குழு சென்று இவரிடத்திலையும் பேச வேண்டும், அவரிடத்திலையும் பேச வேண்டும், இருவருக்கு மத்தியில் எப்படியாவது சமாதானத்தை தோற்றுவிக்க வேண்டும். இது தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, தர்மத்தை கொண்டு அடையக்கூடிய அந்தஸ்தை விட மிக்க மேலான அந்தஸ்தை நமக்கு பெற்றுத் தரும். அடுத்து எதிர்மறையாக சொன்னார்கள், இந்த பசாதி லாக்கில் பை, இணக்கமாக இருக்கின்ற இருவரை கெடுத்து விடுவது குவல் ஹாரிகா, அது பாவம் என்று பெருமானார் சொன்னார்களே. ஹாரிகா மொட்டை அடித்து விடும். எதை? அவனுடைய ஈமானையே மொட்டை அடித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர் இந்த காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிடிக்கவில்லை என்று சொன்னால் மனைவியிடத்தில் உன் கணவர் வேறு ஏதோ வித்தியாசமான தொடர்புகள் இருப்பதை போன்று ஊருக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். முடிந்தது. சந்தேகம் வந்தத கணவன் மீது சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாக போய்விடும்.
அதே போன்று மனைவியை பற்றி சிலர் கணவனிடத்தில் மனைவியினுடைய நடத்தை பொருத்தமாக தெரியவில்லையே, பொருத்தமில்லாத நேரங்கள் எல்லாம் போகக்கூடாத இடங்களுக்கு போய்விட்டு வருவதை போன்று தெரிகிறதே, அப்படி ஒரு விஷயத்து ஒரு நஞ்சி கருத்தை தூவுகின்றார்கள். மனைவி மீது கணவனுக்கு சந்தேகம். அடுத்து இருவருக்கு மத்தியில் பிணக்கு முத்தி போய் கடைசி விவாகரத்தில் போய் முடிகிறது. அதே போன்று தாய்க்கும் பிள்ளைக்கு மத்தியில், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில், பாசத்தோடு சேர்ந்திருந்த நண்பர்களுக்கு மத்தியில் பிணக்கை ஏற்படுத்தி அவருடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் இந்த காரியத்தை செய்கின்றாரோ சில போது அவருடைய ஈமானுக்கு இது உரை வைத்துவிடும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிகா மொட்டை அடித்து விடும் என்று சொன்னார்கள். ஆம் அன்புகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், சுமூகமான முறையில் சமுதாயம் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நல்லெண்ணத்தோடு இருந்து கொள்ள வேண்டும், யாரை பற்றியும் யாருக்கும் கசடான எண்ணமோ கெட்ட எண்ணமோ இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த 3 நாட்களுக்கு மேல் அது நீடித்தால் அதை அகற்றிவிட்டு சுமூகப்படுத்துவதற்காக பல பல கோணங்களில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஊக்கப்படுத்துகின்றார்கள், சமாதானப்படுத்துவதற்காக. இப்போது பார்த்தோம், ஒரு குழு சென்று அவர்களுக்கு சமாதானப்படுத்தும். சமாதான விஷயத்தை கையில் எடுக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலர் விளக்கம் தெரியாதவர்களாக ஒரு சாரார் இடத்தில் போவார்கள். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நலமாக இருக்கும், நாங்கள் பிரியப்படுகின்றோம், சேர்ந்து இருக்கலாமே. உடனே அவர் அடுத்தவரை பற்றி குறை சொல்லுவார். என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு வந்து இங்கே அஞ்சல் செய்வார்கள். அவரை பற்றி இப்படி இப்படிலாம் அவர் சொன்னார், இங்கே சொல்வது. இவர் என்ன சொல்றாரு, அங்கோடு சொல்லுவது. ஏற்கனவே இருந்த அந்த வெறுப்பை பன்மடங்காக பெருக்கிவிடும். இதுவல்ல சமாதானம். அவர் சொல்லுகின்ற அனைத்தையும் இங்கே வந்து கொட்டுவது, இவர் சொல்லுகின்ற அனைத்தையும் அங்கே கொண்டு போய் கொட்டுவது, இது மேலும் மேலும் சிறு சிறு நெருப்பை ஊதி பெருக்கி பயங்கரமாக எரிவதற்கு துணை மூட்டுவதாக இருக்கிறது. இது சமாதானப்படுத்துகிற காரியம் அல்ல, பற்றி கொண்டு எரிவதற்கு உண்டான காரியம் இது. மாறாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லலாம். 3 சந்தர்ப்பங்களில் பொய் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதிலே ஒன்று, இருவரை சமாதானப்படுத்துகின்ற போது பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு. இவரிடத்தில் சென்றோம், 2 பேரும் உடன்பிறப்போடு வைத்துக் கொள்வோம். ஒருவரிடத்தில் சென்றோம், சொன்னார், என் சகோதரன் சரியாக நடந்து கொள்ளவில்லை, மோசமாக நடந்து கொண்டார், அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு என்று அவரை பற்றி பல வகையான குற்றச்சாட்டுகளை அள்ளி வைத்தார். இதையெல்லாம் கேட்டு முடித்து விட்டு இங்கே சொல்வது, உன் சகோதரத்தில் போயிருந்தோ உங்களை பற்றி நல்ல மதிப்போடு பேசுகின்றார், உங்களை பற்றி உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கின்றார், இத்தனை பிரச்சனைக்கு பின்னால் கூட உங்களை பற்றி பேசுகிற போது கண்ணியம் குறையாமல் மரியாதை குறையாமல் உங்களை பற்றி பேசுகிறார். உள்ளூரே அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பாசம் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. சுபஹானல்லாஹ், எப்படி வார்த்தை. அதே போன்று இவர் பேசுகிற போது சில போது ஆதங்கத்தில் உள்ளிருக்கின்ற அந்த வேதனை வெறுப்பை அள்ளி கொண்டிருப்பார். இங்கே வருவது, இங்கே சொல்வது, சகோதரத்தில் பேசும், உங்களை விட பாசத்தோடு இருக்கிறாரே, உங்களை விட நல்லெண்ணத்தோடு அவர் இருக்கின்றாரே, எப்போது சேரலாம் என்று உள்ளூர விரும்புகின்றாரே, இப்படி அவரை பற்றி இவரிடத்தில் நல்ல செய்திகளை சொல்வது, இவரை பற்றி அவரிடத்தில் நல்ல செய்திகளை சொல்வது யதார்த்தத்தில் மாற்றமாகத்தான் பேசினார்கள். ஆனாலும் இப்படித்தான் சமாதானப்படுத்துகின்ற நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது எந்த விஷயத்தை அவர் பெரிதாக சொன்னாரோ அதை இங்கே சொல்ல வேண்டும். அதை அவர் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ளவில்லை, ஒரு சின்ன விஷயமாக கடந்து போய்விட்டார். அதே போன்று இவர் பெரிதாக சொன்னதை அங்கே சிறிதாக ஆக்கி காட்ட வேண்டும். இப்படியாக இங்கே சொன்னதை அப்படியே அங்கே சொல்லி, அங்கே சொன்னதை அப்படியே இங்கே சொல்லி நெருப்பை மேலும் பற்றி கொண்டு எரிய வைப்பதற்கு நம்முடைய சமாதான முயற்சி காரணமாக ஆகிவிடக் கூடாது. பிணக்குகளை போக்கிவிட்டு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அந்த இடத்தில் தேவைப்பட்டால் பொய் சொல்வதற்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார். இது ஒரு நிலை. அடுத்து இதையும் தாண்டி இன்னொரு நிலை, சமாதானத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மௌத்தை அடிப்படையாக கொண்டு எச்சரிக்கை செய்தார்கள்.
எப்படி சொன்னார்கள்? மௌத்துக்கு முன்பாக பிணக்குத்த இருவர், பிரச்சனை உள்ள இருவர் ஒருவர் அடுத்தவரிடத்தில் சென்று சமாதானம் செய்து கொள்ளட்டும். நீங்கள் ஏதாவது அவருக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தால் அந்த இழப்புகளை சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் ஹலால் பெற்றுக் கொள்ளவும். ஏன் உயிரோடு வாழுகின்ற வரைக்கும் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளாமல், தன்னால் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை சொல்லி ஹலால் தேடிக் கொள்ளாமல் அப்படியே இருந்துவிட்டு இறந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை அல்லாஹ் அவருக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக இவருடைய நன்மைகளை அல்லாஹ் எடுத்துக் கொடுத்து அவரை சமாதானப்படுத்துவான். இந்த நாள் காசோ பணமோ அங்கே செல்லாது, நாம் வாழ்நாளில் செய்த நல்ல அமல்கள் தான் அங்கே செல்லும். நமக்கு மோட்சம் பெறுவதற்கு, நாம் சொந்தம் போவதற்கு, நரகத்தை விட்டும் தப்பித்து சொந்தம் போவதற்கு நாம் செய்த அமல்களை நமக்கு போதாது என்று இருக்கின்ற அந்த நிலையில் நாம் உலகத்தில் செய்த அந்த குற்றம், அடுத்தவருக்கு செய்த குற்றக்குறைகளுக்காக நமது அமல்களை அல்லாஹ் எடுத்துக் கொடுத்து அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் சில போது இப்படியும் ஆகலாம். நம்முடைய நன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுத்து விட்டு முடிந்து விட்டது. ஆனாலும் அவருக்கு நியாயம் இன்னும் போய் சேரவில்லை, அவருக்கு நீதி கிடைக்கப் பெறவில்லை. இப்போது எடுத்துக் கொடுப்பதற்கு இன்னும் நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் நன்மை முடிந்து விட்டது. இவர் தொழுத தொழுகை, இவர் செய்த தர்மம், இவர் செய்த ஓதிய குர்ஆன், செய்த திக்ர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் எடுத்துக் கொடுத்து விட்டான். ஆனாலும் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனிதத்துக்கு இது இழப்பீடு, சரியான இழப்பீடாக ஆகவில்லை. இன்னும் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் எடுத்துக் கொடுப்பதற்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஒரு அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்துக் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் வாங்கி கொள்ள இடம் இருக்கிறது. உன்னுடைய பாவத்தை, உன் பாவத்தை அள்ளி இவருடைய பாவத்தை அள்ளி அல்லாஹ் இவருடைய தலையிலே போட்டுவிட்டு ஒரு நேரம் வருகிறது, இப்போது அவனுக்கு போய் சேர வேண்டிய இழப்பீடுகள் எல்லாம் முடிந்து விட்டது, இப்போது இருவரும் போகலாம் என்று சொல்கிற போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டிருக்கும். இவன் எப்படி அல்லாஹ்வின் நீதிமன்றத்துக்கு மஹ்ஷர் மைதானத்துக்கு வருகின்ற போது நன்மைகளை மலை மலையாக அள்ளி கொண்டு வந்தான். வருகிற போது தொழுகை என்ன ஒரு மலை, குர்ஆன் ஓதியது மலை, தர்மம் செய்தது மலை என்று மலை மலையாக நன்மைகளை அள்ளி கொண்டு வந்தான். ஆனால் உலகத்திலேயே பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடாமல் மௌத்தை கடந்து மறுமைக்கு வந்துவிட்ட காரணத்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அங்கே இருவருக்கு மத்தியில் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மைகளை எடுத்துக் கொடுத்து விட்டு போதவில்லை என்ற நிலையில் அவனுடைய பாவத்தை அள்ளி அல்லாஹ் இவன் தலையிலே கொண்டான். இப்போது முடிவு பார்த்தால் இவன் மீது மலை மலையாக பாவங்கள் குவிந்திருக்கிறது. அதன் காரணமாக இவனை நரகத்தில் எடுத்துச் சென்று முகம்புற வீசி எறியும் என்று உத்தரவிடப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆகவே மௌத்துக்கு முன்பாக பிணக்குத்த இருவர் தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து இழப்பீடுகளை கொடுத்து உலகத்திலேயே ஹலால் சொல்லி இங்கேயே பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் முடித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்திலே பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளாமல் மௌத்தை கடந்து அல்லாஹ்வின் சமூகத்துக்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் அங்கே பழிக்கு பழி. கண்டிப்பாக யார் என்ன இழப்பை அடுத்தவருக்கு ஏற்படுத்தி இருந்தாரோ அதற்கான ஈட்டு பணத்தை, அதற்கான பரிகாரத்தை கண்டிப்பாக கொடுத்து விட்டு தான் தப்பிக்க முடியும். அதற்கு அவரிடத்தில் அவர் மன்னிப்பு தப்ப முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி, ஆகவே பிணக்குத்த இருவர் மௌத்துக்கு முன்பாகவாவது சமாதானமாகிவிடுங்கள். 3 நாட்கள் முடியாவிட்டால் சமாதானப்படுத்துகின்ற ஒரு குழு, அதையும் தாண்டி பிரச்சனை பிணக்கு நீடித்தால் மௌத்துக்கு முன்பாகவாவது மௌத்தை முன்வைத்து அல்லாஹ்வுக்கு முன்பாக இந்த பிரச்சனை போய்விடக் கூடாது என்று அதை பயந்தாவது இந்த உலகத்திலே பிணக்குகளை போய்விட்டு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அன்புகளே, ஆனால் உலகத்திலே பார்க்கிறோம், இந்த குரோத மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால், அதான் உட்பகை,
பிரச்சனைகள் ஏற்பட்டு அவரை பற்றி அதிருப்தி இவருடைய உள்ளத்திலே, இவரை பற்றி அதிருப்தி அவருடைய உள்ளத்திலே என்று அந்த உட்பகை, குரோத மனப்பான்மை, கசடான எண்ணம் ஆழ பதிந்து விட்டது என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் செய்யாத குற்றங்களை, அவர் பேசாத பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசியதாக செய்ததாக இவன் பார்ப்பார். நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப தூரத்துக்கு போகணும், உள்ளுக்குள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள். இன்று ஒரு சாரார் மீது இவர்கள் செய்யாத குற்றத்தை அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் செய்யாத குற்றத்தை இங்கே பரஸ்பரம் பேசப்படுகிறது. இருபுறம் இருந்தும் அடுத்தவர் மீது அவர்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக, அந்த சொன்ன வார்த்தைகளை பூதாபூர்வம் கொடுத்து மிகைப்படுத்தி பெரிய வடிவம் கொடுத்து காட்டப்படுகிறது. சாதாரணமாக பேசிய பேச்சுக்களை குற்றமாக சித்தரிக்கப்படுகிறது. இதன் மூலம் பகைமையை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டே போகிறார்கள். பகைமையை நிலையாக இருத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அன்புகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கடுமையாக குர்ஆனிலே சாடுகிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில் மானக்கேடான விஷயம் பரவ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு உலகத்திலேயும் துன்புறுத்துகின்ற வேதனை, நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு துன்புறுத்துகின்ற வேதனை உண்டு. வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிவான், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அன்புக்குரிய இந்த குரோத மனப்பான்மையின் வெளிப்பாடு எதிர்ச்சாரார் மீது செய்யாத குற்றத்தை செய்ததாக, பேசாத பேச்சுக்களை பேசியதாக சொல்லி குற்றம் சுமத்துகின்ற அளவுக்கு இவர்களை கொண்டு வந்து இத்தனை நல்லவர்கள், மார்க்கத்தை பேடுகின்ற மார்க்கவாதிகள், மார்க்கத்தில் பற்று உள்ளவர்கள். ஆனால் ஷைத்தான் எப்போது இந்த குரோத மனப்பான்மையை கொண்டு வந்து போட்டுவிட்டானோ, இந்த உட்பகை எப்போது நெஞ்சத்துக்குள்ளே ஏற்பட்டு விட்டதோ, இப்போது என்ன நல்லவராக இருந்தாலும் சரி, அடுத்தவரை பற்றி அபவாதமான முறையில் பணி சுமத்தி அவருடைய பேரை கெடுப்பதற்காக எல்லா வேலைகளையும் கணக்கு பார்க்காமல் இறங்கிவிட்டார், துணிஞ்சு இறங்கிவிட்டார். வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில முனாஃபிகீன்கள் பெருமானார் மீது தன்னுடைய வெறுப்பை உமிழ்வதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அபவாதமான முறையில் பழி சுமத்தினார்கள். குர்ஆனில் அதை பற்றி அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சற்று தாமதமாகிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். சற்று தாமதமாகிவிட்டார்கள். இதை காரணமாக வைத்துக் கொண்டு எப்படி கட்டிவிட்டார்கள்? ஆயிஷா ராணி தாமதமானது என்று தெரியுமா? அந்நிய ஒரு ஆடவரோடு அவர்கள் தனியாக இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தாமதம் என்று கட்டிவிட்டார்கள். செய்தி காட்டுத்தீ போன்று பரவுகிறது. செய்தி காட்டுத்தீ போன்று பரவுகிறது. ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம், மனிதமானவர் அன்றோடு அவர்களோடப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் மிகுந்த வேதனைக்கு உள்ளார். அன்புக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் தெரிந்து கொள்வோம். ஆக ஒருவர் அடுத்தவர் மீது நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். பிரச்சனை ஏற்பட்டு பிணக்குகள் வந்து அதிருப்தி ஏற்பட்டால் கூட மார்க்கம் 3 நாட்கள் அவகாசம் தருகிறது. அதற்குள் பிரச்சனைகளை சுமூகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி செல்கிற போது அதே நிலையில் மரணித்து விட்டால் நரகவாதி என்று மார்க்கம் எச்சரிக்கின்றது. 1 வருடம் பிணக்குற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவரை படுகொலை செய்த கொலையாளியாக இவன் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான் என்று எச்சரிக்கின்றது. ஆகவே பிரச்சனையை சுமூகப்படுத்துவதற்காக வேண்டி 3 நாட்கள் அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகிக் கொள்ளவில்லை என்றால் முஸ்லிம்களில் பட்ட ஒரு கண்ணியமான குழு அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி போவதோடு கடைசி மௌத்துக்கு முன்பாகவாவது ஒருவர் அடுத்தவரிடத்தில் சென்று விடைபெறுக்கு தேடி மன்னிப்பை பெற்று மௌத்துக்கு முன்பாகவாவது தன்னுடைய பிரச்சனையை போக்கி சுமூகமான நிலையை எட்ட வேண்டும் என்று மாற்றம் சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை தினம் பார்ப்போம். அன்புக்குள்ளே ஒரு செய்தி
ஆழமாக நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் தீனுல் இஸ்லாம் சொல்லுகின்ற போதனைகளை எல்லாம் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவற்றை நம் வாழ்க்கையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு கடைசி மௌத்து வரைக்கும் இஸ்லாத்தின் போதனையில் வாழ்வதற்காக நாம் பயிற்சி எடுத்துக் கொள்கின்ற ஒரு பயிற்சியின் காலகட்டம் தான் ரமலான். அதற்கு உறுதுணையாகத்தான் நோன்பு, அதற்கு உறுதுணையாகத்தான் இரவு கால வணக்கம், அதற்கு உறுதுணையாகத்தான் குர்ஆன் ஓதுவது, தர்மம் செய்வதெல்லாம். இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிற போது மனிதனுடைய உள்ள விலகாக ஆகிவிடும், மிருதுவாக ஆகிவிடும். எப்போது இலகி மிருதுவாக ஆகிவிட்டதோ அப்போது மாற்றம் சொல்லுகின்ற நல்லவற்றை கடைபிடிப்பதும் பழக்கப்படுத்திக் கொள்வதும் சிரமம் இல்லாமல் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் உட்பகை ஒரு முஸ்லீம் தன் சகோதர முஸ்லீமின் மீது எந்த விதமான கெட்ட எண்ணமும் கசடான எண்ணமும் உட்பகையும் இல்லாமல் தன் நெஞ்சத்தை பசுமையான முறையில் புனிதமான முறையில் பாதுகாக்க வேண்டும். இது மிக வேறான வணக்கம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அதை ஹயாத்தாக்கும் போது நாளை வறுமையில் சொர்க்கத்தில் பெருமானாரோடு சேர்ந்து இருக்கின்ற வாக்கியத்தை பெறுகின்றோம். இந்த செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். நாளை தினம் தொடர் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா